ஸ்ரீமத் பகவத்கீதை 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். ஸ்ரீ பகவான் சொன்னது, முனிவர்கள் எல்லோரும் எதை அறிந்து இவ்வுலக வாழ்க்கைக்கு பின் மேலாம் சித்தியை அடைந்தார்களோ, ஞானங்களுள் சிறந்ததும் பரம்பொருளை பற்றியதுமான அந்த ஞானத்தை மீண்டும் உரைப்பேன். அது கேளாய். இந்த ஞானத்தை அனுஷ்டித்து என் சொரூபத்தை அடைந்தவர்கள் சிருஷ்டியில் தோன்றுவது இல்லை, பிரளயத்தில் துன்புறுவது இல்லை. பாரதா, பெரிய பிரகிருதி எனது கற்பாசயம். அதில் என் கற்பத்தை வைக்கிறேன். அதனின்று உயிர்களெல்லாம் உற்பத்தியாகின்றன. குந்தி புத்திரா, கற்பசயங்கள் எல்லாவற்றிலும் பிறக்கின்ற வடிவங்களுக்கு பெரிய பிரகிருதி தாயாகிறாள். கற்பதானம் செய்யும் தந்தை நான். பெருந்தோளாய், பிரகிருத்தியிலிருந்து உண்டான சத்துவம், ரஜஸ், தாமசம் என்னும் குணங்கள் அழிவற்ற தேகியை தேகத்தில் பிணிக்கின்றன. பாவமற்றவனே, அவற்றுள் சத்துவம் அழுக்கு இன்மையால் ஒளி பொருந்தியது, இடர் படுத்தாதது. சுகப்பற்றுதலாலும் ஞானப்பற்றுதலாலும் அது பிணைக்கிறது. குந்தி மகனே, ராஜோகுணத்தை ஆசை வடிவுடையது என்றும் வேட்கையையும் பற்றுதலையும் உண்டு பண்ணுகிறது என்றும் அறி. வினைப்பற்றால் அது தேகியை தளைக்கிறது. பாரதா, தமோ குணமோ அஞ்ஞானத்தில் பிறந்ததென்றும் உயிர்களையெல்லாம் மயக்குவதென்றும் அறி. அது சேட்டை, சோம்பல், உறக்கம் இவற்றால் கட்டுகிறது. சத்துவகுணம் சுகத்தில் சேருகிறது. ராஜோகுணம் கர்மத்தில், தாமோ குணமோ பரதா ஞானத்தை மறைத்து கவனமின்மையால் இணைக்கிறது. சத்துவம் ரஜசையும் தாமசையும் அடக்கி மேல் எழுகிறது. சத்துவம் ராஜசையும் தமசையும் அடக்கி மேல் எழுகிறது. ரஜஸ் தத்துவத்தையும் தமசையும் ஆளுகிறது. ஆனால் தமஸ் சத்துவத்தையும் ராஜசையும் அடக்குகிறது. அர்ஜுனா, இத்தேகத்தின் பொறிவாயில் அனைத்திலும் எப்பொழுது ஞானம் ஒளி வீசுகிறதோ அப்பொழுதே சத்துவம் ஓங்கி உள்ளதென்று அறிதல் வேண்டும். பரத சிரேஷ்டா, பேராசை, பிரவிருத்தி, வினைப்பெருக்கு, அமைதியின்மை, வினையில் விருப்பம் இவைகள் ராஜோகுணம் மேலெழும்போது உண்டாகின்றன. குரு வம்சத்து வீரா, விவேகமின்மை, முயற்சியின்மை, தவறுதல், மதிமயக்கம் ஆகிய இவைகளே தமோ தலையெடுப்பால் விளைகின்றன. ரஜோகுணத்தில் காலமாகிறவன் கர்மப்பற்று உடையவர்களுக்கிடையில் பிறக்கிறான். அவ்வாறே தாமசில் சாகிறவன் அறிவிலிகள் கற்பத்தில் பிறக்கிறான். நற்செய்கையின் பயன் சாத்வீகமும் தூய்மையும் என்பர். ரஜோகுணத்தின் பயனோ துன்பம். தமோகுணத்தின் விளைவு அறிவின்மை. சத்துவகுணத்திலிருந்து ஞானம் உதிக்கின்றது. ராஜசிலிருந்து பேராசையும் தமசிலிருந்து அஞ்ஞானமும் கவனமின்மையும் மயக்கமுமே உண்டாகின்றன. சத்துவகுணத்தில் உள்ளோர் மேல் ஏறுகின்றனர். ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் இடையில் நிற்கின்றனர். கடையான குணமாகிய தமோ குணத்தில் இருப்போர் கீழ் இறங்குகின்றனர். ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பதில்லையோ, குணங்களுக்கு மேலான பரம்பொருளை காண்கிறானோ, அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பதில்லையோ,
குணங்களுக்கு மேலான பரம்பொருளை காண்கிறானோ அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். உடம்பை உண்டாக்கும் முக்குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்தினின்றும் விடுபட்ட ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறான். உடம்பை உண்டாக்கும் இம்முக்குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்தினின்றும் விடுபட்ட ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறான். அர்ஜுனன் சொன்னது, இறைவா, எந்த அடையாளங்களால் ஜீவன் இந்த 3 குணங்களையும் கடந்து நிற்பவன் ஆகிறான்? அவனது நடத்தை யாது? எங்கனம் முக்குணங்களையும் கடக்கிறான்? பகவான் சொன்னது, பாண்டவா, சத்துவத்தின் காரியம் ஒளி, ரஜஸின் காரியம் செயல், தாமசின் காரியம் மயக்கம். இவை வாய்த்த இடத்து அவன் வெறுக்கிறதில்லை, ஒளிந்த விடத்து வேட்கை அருகிறதில்லை. வெறும் சாட்சியாய் இருந்து கொண்டு யார் குணங்களாய் அசைக்கப்படுகிறது இல்லையோ, முக்குணங்களே தொழில் புரிகின்றன என்று ஆத்மாவில் அசையாது இருக்கிறானோ, துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கொண்டவன், ஆத்மாவில் நிலைத்தவன், மண் கல் பொன்னை நிகராக காண்பவன், இனியவையையும் இன்னாததையும் ஒன்றாக ஓர்பவன் பேரறிஞன், இகழ்ச்சி புகழ்ச்சியை ஒரே பாங்குடன் பார்ப்பவன், மான அவமானத்தை நிகராக நினைப்பவன், நண்பனிடத்தும் பகைவனிடத்தும் ஒரே பாங்கு உடையவன், தனக்க